Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா செயல் நிரலாக்கம். ப்ரோக்ராமிங்கிறது நிரலாக்கம், லீனியர் ப்ரோக்ராமிங்க்கு நேரியல் நிரலாக்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். டைனமிக்னா செயல், ஸ்டாட்டிக்னா ஒரே இடத்துல நிற்கிறது, டைனமிக்னா நகர்றதுங்கிற மாதிரி. ஸோ செயல்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வழக்கம் போல் இங்கிலீஷ் டேர்மே டைனமிக் ப்ரோக்ராமிங்கிற டேர்மை வச்சுட்டே சொல்லுவோம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் மூலமாக இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். சாதாரணமாக எல்லா புத்தகங்கள்லேயும் அதே உதாரணம் தான் முதல் உதாரணமாக கொடுத்திருப்பார்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்டேஜ் கோச் ப்ராப்ளம் அப்படின்னு பேர். ஸ்டேஜ் கோச்னா குதிரை வண்டியில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு மூடப்பட்ட குதிரை வண்டியில் போகிற மாதிரி ஸ்டேஜ் கோச்சுங்க. ஸ்டேஜ் கோச் ப்ராப்ளம்ங்கிறது என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தர் இந்த 1 அப்படிங்கிற இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் இந்த 10 அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். நேராக போக முடியாது. இப்போ இது ஒரு ஊர்னு எடுத்துக்கலாம், அது ஒரு ஊர்னு எடுத்துக்கலாம். வழியில் சில ஊர்களுக்கு போயிட்டு அங்கே தங்கிட்டு தங்கிட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 1ங்கிற இடத்துலேருந்து அவர் 2 அல்லது 3 அல்லது 4 இந்த 3 ஊர்களில் ஏதாவது ஒரு ஊருக்கு போக முடியும். இதிலிருந்து 5 அல்லது 6 அல்லது 7 இந்த ஊர்களுக்கு போகலாம். அங்கிருந்து 8 அல்லது 9க்கு போயிட்டு அதுக்கப்புறமா 10க்கு போகணும். இப்போ 1லேருந்து 2, 3, 4, எல்லா ஏரோவும் காமிச்சிட்டோம், போக முடியாது. இப்போ ஒன்றுக்கும் இந்த 1லேருந்து 2 போனோன்னா ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு தூரம் போயாக வேண்டும். அந்த தூரங்கள் டிஸ்டன்ஸ் நம்ம இங்கே சொல்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கேருந்து இங்கே போனோன்னாக்க குறைந்த டிஸ்டன்ஸ், குறைந்த தூரம் ட்ராவல் பண்ணி போகிற பாதையை தான் விரும்புவார். எந்த பாதை குறைந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற பாதை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டேஜ் கோச் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம முன்னாடி குறைந்த பாதை, ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம்னு பார்த்துருக்கோம். அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. ஸ்டேஜ் கோச் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 1லேருந்து ஆரம்பித்தார்னா அவர் 2, 3, 4 ஏதாவது ஒன்றுக்கு தான் போக முடியும். அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்தால் 5, 6, 7க்குள்ளே தான் போக முடியும். இப்போ 1லேருந்து டைரெக்டாக 5க்கோ, 2லேருந்து டைரெக்டாக 9க்கோ அந்த மாதிரிலாம் போக முடியாது. ஸ்டேஜ் கோச் ப்ராப்ளமில் அந்த மாதிரி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளமில் எப்படி வேணால் இருக்கலாம் நெட்வொர்க். எதற்காக இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா நம்ம ஒரு கான்செப்டை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் என்ன பண்ணணும்? இப்போ 1ல் இருக்கேன், அடுத்தது இந்த 2, 3, 4க்குள்ளே எங்கே போகிறது? அதுக்கு அடுத்த டெசிஷன் இந்த 5, 6, 7க்குள்ளே எதுக்கு போகிறது? அதுக்கப்புறமா 8, 9க்குள்ளே எதுக்கு போகிறது? அதுக்கப்புறம் 10க்கு போகும்.
ஸோ ஒன்றுலேருந்து ஆரம்பித்து அடுத்த ஊர் எந்த ஊருக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜுக்குள்ளே, அப்போ தான் இந்த ஸ்டேஜுங்கிற வார்த்தை வருது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இந்த ஸ்டேஜிலிருந்து இந்த ஸ்டேஜுக்கு போகும்போது எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது ஸ்டேஜ் கோச் அப்படிங்கிறது அதிலிருந்து வந்தது. இப்போ இங்கேருந்து இங்கே 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 போகிறது ஃபார்வர்ட் ரிகர்ஷன் அப்படின்னு பேர். ஃபார்வர்ட், பேக்வேர்ட், பின்புறம். ஃபார்வர்ட்னா முன்புறம். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து முன்னர் நோக்கி போயின்னு இருக்கோம், டெஸ்டினேஷன் நோக்கி போயின்னு இருக்கிறது ஃபார்வர்ட் ரிகர்ஷன்னு பேர். இதே நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். இப்போ 10ங்கிற புள்ளிதை ரீச் பண்ணணும், சென்றடைய வேண்டும் என்றால் அவர் 8லேருந்து வராரா 9லேருந்து வராரா, அது ஒரு டெசிஷன். இப்போ இந்த ஏதோ ஒன்றுக்குள்ளே வந்துட்டாருனாக்க 5லேருந்து வராரா 6லேருந்து வராரா 7லேருந்து வராரா அப்படின்னு இதே கணக்கை பார்க்க முடியும். அப்படி பார்க்குறது பேர் பேக்வேர்ட் ரிகர்ஷன் அப்படின்னு பேர், பின் நோக்கி செல்லுதல். நம்ம பேக்வேர்ட் ரிகர்ஷனை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த கணக்கில் போட்டு எப்படி ஃபார்வேர்டும் பண்ணலாம். நார்மலாக டைனமிக் ப்ரோக்ராமிங் டீச் பண்ணும்போதோ இல்லை கற்றுக்கொள்ளும் பொழுதோ பேக்வேர்ட் ரிகர்ஷன் தான் பண்ணுறது பழக்கம். ஆகவே நம்மளும் பேக்வேர்ட் ரிகர்ஷன் பண்ண போகிறோம். சில உதாரணங்கள் கொடுத்திருப்பார்கள், அந்த உதாரணங்களை பார்த்தால் பேக்வேர்ட் ரிகர்ஷன் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். அதனால் பேக்வேர்ட் ரிகர்ஷன் பண்ணுறோம். பழகி போன உடனே பேக்வேர்ட் ரிகர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஃபார்வேர்டை நினச்சி நம்ம இது பண்ண வேண்டாம். ஒரு கணக்கை கொடுத்த உடனே பேக்வேர்ட் ரிகர்ஷனில் எப்படி போடுறதுங்கிறது நம்ம பழக பழக வந்துவிடும். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள் இருக்குது. முதல்ல அதை இங்கே எழுதிடுறேன். ஸ்டேஜ், ஸ்டேட், டெசிஷன் வேரியபிள், சில சமயம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சில சமயம் க்ரைட்டீரியன் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த 4ஐயும் எந்த கணக்கை நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் மூலமாக சால்வ் பண்ணாலும் இந்த 4 எழுதணும். அந்த கணக்கிற்கு சம்பந்தப்படும்படி எழுதணும். இந்த கணக்குக்கு காட்ட போகிறோம், மற்ற உதாரணங்களுக்கு இந்த 4 எழுத போகிறோம். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜுங்கிறது என்னன்னா, ஸ்டேஜுங்கிறது ஸ்டேஜ் தான். அதாவது இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜ், இல்லை இந்த ஸ்டேஜுக்கு இங்கேருந்து இந்த ஸ்டேஜுக்கு இங்கேருந்து பேக்வேர்டில் வரும்போது. ஸோ ஸ்டேஜுங்கிறது ஸ்டேஜ் தான். ஸ்டேட் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு இடத்தையோ இல்லை ஒரு ரிசோர்ஸ், கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறதை குறிக்கும். இப்போ கையில் என்ன இருக்குங்கிறது என்னென்னா, இப்போ இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாருனா இவர் எங்கேருந்து போகிறார். ஸோ கைவசம் என்ன இருக்குது, 2லேயோ 3லேயோ 4லேயோ அவர் இருக்கணும், அதுதான் கைவசம். அதுக்கப்புறமா எங்கே போகிறாருங்கிறது. ஆக ஸ்டேட்டுங்கிறது ப்ரெசண்ட் பொசிஷன், இல்லை ப்ரெசண்ட் சிட்டி, இல்லை சிட்டி ஃப்ரம் விச் யூ ஆர் ஸ்டார்டிங், அந்த மாதிரி எழுதலாம். எந்த இடத்துல இருக்காரோ அது ஸ்டேட். டெசிஷன் வேரியபிள் நெக்ஸ்ட் சிட்டி டு விசிட், அடுத்தது எந்த சிட்டியை போக போகிறார். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் க்ரைட்டீரியன் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் மினிமைஸ் டிஸ்டன்ஸ், ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை குறைக்கணும், அதுதான் க்ரைட்டீரியன் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது. இந்த 4 இங்கே எழுதியிருக்கலாம், இடம் வேணும் மீதி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த 4, பட் இதை முக்கியமாக இந்த 4ஐயும் எழுதணும். அதை இப்போ எழுதி முடித்தாச்சு, அதனால் இதை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த கணக்கு இதிலேருந்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா, பேக்வேர்ட் ரிகர்ஷனில் பண்ணுறதுனால இதை சால்வ் பண்ணும் பொழுது இப்போ இங்கே வரத்துக்கு இதிலிருந்து வரணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம சால்வ் பண்ணுவோம் முதல்ல, அப்புறமா இதை சால்வ் பண்ணுவோம், அப்புறம் இதை சால்வ் பண்ணுவோம், அப்புறம் இதுக்கு வருவோம். ஸோ இங்கே இருக்க போகிறோம், இங்கே போய் சேரணும் அப்படின்னாக்கா இன்னும் எத்தனை ஸ்டேஜ் பாக்கி இருக்குது, ஒரு ஸ்டேஜ் பாக்கி இருக்குது. அதை எழுதுவதற்கு n = 1, 1 more stage to go அப்படின்னு எழுதுவோம். இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாக்கி அப்படின்னு எழுதுறது. ஸோ அப்போ இங்கே இருக்கோன்னு அர்த்தம், இந்த ஸ்டேஜில் இருக்கோம், இன்னும் ஒன்று இருக்குது, 1 more stage to go. இப்போ இப்படி ஒரு சின்னதாக ஒரு டேபிள் போடலாம். இது எஸ்னாக்க ஸ்டேட்,
ஸோ இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம என்ன இருக்கணும், எதர் 8ங்கிற ஊரில் இருக்கணும், இல்லை 9ங்கிற ஊரில் இருக்கணும். ஸோ ஸ்டேட் வந்து 8ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம். டெசிஷன் இப்போ நம்ம 8ல் இருந்தாலும் சரி 9ல் இருந்தாலும் சரி நமக்கு ஒரு டெசிஷன் தான் இருக்குது, அது 10ங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. ஆகவே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் x = 10 ஒரு டெசிஷன் தான் இருக்குது. ஸோ அந்த டெசிஷனை எடுத்தோம்னாக்க x = 10 அப்படிங்கிற டெசிஷன் எடுத்தோம்னாக்க இங்கே வந்து x = 10, x 10க்கு தான் போனோம். f of sx, அதாவது s அப்படிங்கிற இடத்துல இருந்து x அப்படிங்கிற இடத்துக்கு செல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ தூரம் செல்கிறோம். ஸோ 8ங்கிற இடத்துல இருந்து 10க்கு போகும் பொழுது டிஸ்டன்ஸ் வந்து 8. இந்த 8 வேறு, இந்த 8 வேறு, இந்த டிஸ்டன்ஸ் 8. 9ங்கிற இடத்துல இருந்து 10க்கு போகும்போது டிஸ்டன்ஸ் 9. இங்கே ஒரே ஒரு டெஸ்டினேஷன் தான் இருக்குது. ஆக அதுதான், அங்கே தான் போக போகிறோம், வேறு சாய்ஸ் கிடையாது. ஆகவே அதுதான் உகந்த டெஸ்டினேஷன். ஸோ 8ல் இருந்தோம்னாக்க 10க்கு தான் போனோம், டிஸ்டன்ஸ் வந்து 8. இது ஜென்ரலாக இப்போ எழுதுறது இதுவும் செய்வதுண்டு. f star of s அப்படின்னு ஒன்று போடுவோம், x star அப்படின்னு போடுவோம். இது ரெண்டும் என்னன்னாக்க இதில் நமக்கு தெரியாது, அடுத்த டேபிள் போடும்போது நல்லா புரியும். f star of x இப்போ இருக்கிறது ஒரே ஒரு சாய்ஸ் தான் 8. ஆகவே அதுதான் உகந்த டிஸ்டன்ஸ். ஆகவே 8, இங்கே 9. இங்கே ஒரே ஒரு x தான் இருக்குது, அதுதான் உகந்தது, அதனால் 10. இதோட முதல் டேபிள் முடிந்து விட்டது. இப்போ நம்ம இந்த டேபிளை மட்டும் காமிச்சோன்னா ஒன்றுமே புரியாது, தலைகால் புரியாது. எஸ்னா என்ன, எக்ஸ்னா என்ன, எஃப்னா என்ன. ஆக இந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஈக்குவேஷன் மூலமாக சொல்ல வேண்டும். அதுக்கு தான் ரிகர்சிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேர். ஸோ எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன், f1 ஒன் மோர் ஸ்டேஜ் டு கோ, f1 எஸ்ஸுங்கிற இடத்துல இருக்கோம், எக்ஸுங்கிற இடத்துக்கு போகிறோம். போனால் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து dsx, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் எக்ஸ், dsx. இது பண்ணியாச்சு. இப்போ இதில் இது f1 ஸ்டார் எஸ் வந்து ரெண்டு இடங்களில் ஒரு கிவன் எஸ், இந்த எஸ் வந்து 8 கொடுத்துட்டோம்னாக்க எது உகந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்க மினிமம் ஆஃப் f1 ஆஃப் sx ஓவர் ஆல் எக்ஸ். இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, அதே மினிமமாக ஆகிவிடும். அடுத்தது பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுதான் உகந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இது. இதை நான் அடுத்த டேபிள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதிலிருந்து புரிந்து கொள்வது என்னென்னா, இங்கே இருந்தானாக்க ஒன் மோர் ஸ்டேஜ் டு கோ, இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. 8 அல்லது 9ல் இருக்கும். 8ல் இருந்தால் 10க்கு போக போகிறோம், 8 டிஸ்டன்ஸ். 9 இருந்தால் 10க்கு போக போகிறோம், 9 டிஸ்டன்ஸ். உகந்த டிஸ்டன்ஸ் 9, எக்ஸ் ஸ்டாருங்கிறது 10. ஒரே சாய்ஸ் தான் இருக்குது, அதனால் அதுதான். இது வந்து முதல் டேபிள் முடிஞ்சிடுது. இப்போ நம்ம இந்த டேபிளில் இருக்கோம்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து இங்கே போனோம், அதை திருப்பி n ஈக்குவல் டு 2. இப்போ 2 ஸ்டேஜ் வேணும். n ஈக்குவல் டு 2, 2 மோர் ஸ்டேஜஸ் டு கோ. இது அப்படியே எழுதணும், 2 மோர் ஸ்டேஜஸ் டு கோ அப்படின்னு எழுதணும். n ஈக்குவல் டு 2, 2 மோர் ஸ்டேஜஸ்ன்னு எழுத வேண்டாம். n ஈக்குவல் டு 2 செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு எழுத வேண்டாம். 2 மோர் ஸ்டேஜஸ் டு கோ. டு கோ அப்படின்னு போட்டால் பேக்வேர்ட் ரிகர்ஷன்லன்னு அர்த்தம். ஆக அந்த டு கோன்னு போடுறது வந்து பேக்வேர்ட் ரிகர்ஷனை உணர்த்துகிறது. ஸோ n ஈக்குவல் டு 2, 2 மோர் ஸ்டேஜஸ் டு கோ. ஸோ இந்த இடத்துல இருக்கும், பேக்வேர்டில் 2 ஸ்டேஜ் இருக்குது, இங்கேருந்து இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டேஜுக்கு போகிறத பற்றி அந்த டேபிளில் போட போகிறோம். ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணணும், இங்கே எஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது எஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால எஸ்ஸுங்கிறது 5ல் இருக்கலாம், 6ங்கிற ஊரில் இருக்கலாம், 7ங்கிற ஊரில் இருக்கலாம். எஸ் வந்து 3 மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும்.
இப்போ 5ங்கிற ஊரில் இருக்கும் பொழுது நமக்கு அடுத்த சாய்ஸ் என்னது? 8 அல்லது 9. எக்ஸ் அப்படிங்கிறது அடுத்தது எங்கே போக போகிறோங்கிறது எக்ஸு. இப்போ அதுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. போனதில் ஒரு சாய்ஸ் தான் இருந்தது, இப்போ 2 சாய்ஸ் இருக்குது. ஆகவே இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 8, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 9, இங்கே வந்து எஃப் ஆஃப் எஸ்எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 5ங்கிற ஊரில் இருந்து 8ங்கிற ஊருக்கு போனால் 6 டிஸ்டன்ஸு, அதை இங்கே 6 போட்டுடலாம். அதுக்கப்புறம் 8ங்கிற இடத்துல இருந்து ஃபைனல் டெஸ்டினேஷனான 10க்கு போகிறதுக்கு ப்ரீவியஸ் டேபிளில் பார்த்தோன்னா 8ஆக இருந்தால் எஃப் ஸ்டார் இன்னொரு 8 தூரம் நம்ம செல்ல வேண்டி இருக்கும். ஸோ 8ங்கிற இடத்துல இருக்கும்போது உகந்த தீர்வை ஆப்டிமம் என்னன்னா இன்னொரு 8 ட்ராவல் பண்ணுறது. ஆகவே 2லேருந்து 5லேருந்து 8க்கு போகிறதுக்கு ஒரு 6, 8லேருந்து 10 போகிறதுக்கு ஒரு 8, 6 + 8. இது வந்து 5லிருந்து 10க்கு 8 வழியாக சென்றால் நம்ம போட போகிற டிஸ்டன்ஸ். இப்போ இதே 5லிருந்து 9க்கு போனோம்னாக்க 5லிருந்து 9 போனோன்னா 8. ஸோ இங்கே 8 ப்ளஸ் 9லிருந்து டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ஒரு 9, 8 + 9. இப்போ 2 சாய்ஸில் எது பெட்டர், எது தூரம் கம்மியோ அதுதான் பெட்டர். ஸோ இங்கே 14, இங்கே 17, ஆக 14. ஸோ இங்கே எஃப் ஸ்டார் ஆஃப் எஸ் இது வந்து எக்ஸ் ஸ்டார். ஸோ 5ங்கிற ஸ்டேட்டில் இருந்தோம்னாக்க பெஸ்ட் டெசிஷன் இது 2க்குள்ள மினிமம். ஸ்டாருங்கிறது பெஸ்ட்டு. எஃப் ஸ்டார் ஆஃப் 5 14, எக்ஸ் ஸ்டார் அடுத்தது எங்கே போக போகிறோம்? இதுலேருந்து வந்ததுனால 8. இப்போ 6லேருந்து எடுப்போம். 6லிருந்து 8க்கு போனால் 9, 9. 8லிருந்து டெஸ்டினேஷன் போகிறதுக்கு இங்கே 8 போட்டிருக்கோம், அதே 8 தான் இங்கே இருக்குது. ஆகவே 9 + 8. இதே 6லிருந்து 9க்கு போனோன்னா 7. ஸோ 7 ப்ளஸ் 9லிருந்து போகிறதுக்கு இங்கே 9, அதே 9 இங்கே இருக்குது. 7 + 9 இங்கே 17, இங்கே 16. ஸோ 16, 9, 9 வழியாக போகிறது தான் உகந்தது. அதே போல் 7லிருந்து 8 போகிறதுக்கு 5. ஸோ ப்ளஸ் 8 13, இங்கே 7 ப்ளஸ் 9 16, 13 16க்கு 13, இங்கே 8. ஸோ இந்த டேபிள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறது. இப்போ 6ங்கிற இடத்துல இருந்தோம்னாக்க அங்கேருந்து 10க்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் 16 ஆகும், 9 வழியாக போகணும் அப்படிங்கிறத இந்த டேபிள் நமக்கு சொல்கிறது. அதே மாதிரி இங்கே ரிகர்சிவ் ஈக்குவேஷன் இதுக்கு எழுதணும். ஸோ இதுக்கு எழுதும்போது F2 ஆஃப் எஸ்எக்ஸ், சம்டைம்ஸ் எக்ஸ்2 எல்லாம் எழுதுவோம், பட் எஸ்எக்ஸ்னே ஜென்ரலாக எழுதலாம். எழுதும்போது டி ஆஃப் எஸ்எக்ஸ் எந்த ஸ்டேட்லேருந்து எந்த எக்ஸுக்கு போகிறோம் ப்ளஸ் F1 ஸ்டார் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். இது எப்படி வந்தது? இதை எடுத்துக்கொண்டால் 5லேருந்து 8 அப்படின்னு போகும்போது 5லேருந்து 8க்கு போகிற டிஸ்டன்ஸ் 6, அதுதான் டிஎஸ்எக்ஸ். இந்த 8 எங்கே வந்தது? ப்ரீவியஸ் டேபிள்லேருந்து F1 ஒன் மோர் ஸ்டேஜ் டு கோ. ஸோ F1 ஸ்டார் ஆஃப் இந்த 8 இங்கே இருக்குது. இந்த 8 தான் இங்கே எக்ஸாக இருப்பது அங்கே ஸ்டேட்டாக மாறிவிடுகிறது. ஆகவே F1 ஸ்டார் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸ் 8ன்னு போட்டால் அந்த எக்ஸ் தான் அங்கே ஸ்டேட்டாக மாறுறது. ஸோ F1 ஸ்டார் ஆஃப் எக்ஸ்னு போடணும். இப்போ இதை இங்கே காமிக்கலாம். 6ல் இருக்கும் பொழுது பெஸ்ட்டு இங்கே டிஸ்டன்ஸ் 7 ப்ளஸ் F1 ஸ்டார் ஆஃப் 9. F1 ஸ்டார் ஆஃப் 9 is another 9. So minimum, so F2 star of S is equal to minimum of either DSX illa F2 of SX over all X. எல்லா சாய்ஸ்குள்ளே இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது மினிமம். அண்ட் x2 ஸ்டார்
ஆர் எக்ஸ் ஸ்டார் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ், அவ்வளோதான். கரஸ்பாண்டிங் எக்ஸ் எந்த எக்ஸுக்கு வருதோ மினிமம் அது பேர் எக்ஸ் ஸ்டார் அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னாக்க 6 + 8 8 + 9 ஸ்மாலர் இங்கே வருது, கரஸ்பாண்டிங் எக்ஸ் பிகம்ஸ் எக்ஸ் ஸ்டார். ஆக ரெண்டாவது டேபிள் போட்டாச்சு. இப்போ மூணாவது இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறத பற்றி பண்ணணும். டேபிள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். n = 3 more stages to go. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எஸ் வந்து 2 3 4 இந்த 3 ஊர்களில் இருக்கும். ஸோ எஸ் வந்து 2 3 4. நம்ம போக போகிற ஊர்கள் வந்து 5 6 and 7. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 7 இங்கே போட்டு எஃப் ஆஃப் எஸ்எக்ஸ் f star of s x star. சில சமயம் வந்து f3 ஸ்டார்னு போடுவோம், இங்கே f3 ஸ்டார்னு போடலாம், x3 ஸ்டார்னு போடலாம். நோட்டேஷன் அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த ஒரு ஸ்டேஜுக்கும் நம்ம எழுதுறதுனால அப்படியே எழுதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ 2லேருந்து 5க்கு போனான்னாக்கா 4, இதிலிருந்து 4, 2லேருந்து 5 போகிறதுக்கு 4, 5லேருந்து 10க்கு டைரெக்டாக போகிறதுக்கு இந்த டேபிளில் இருக்குது. 5லேருந்து 10க்கு போகிறதுக்கு 14. ஸோ ஒரு டேபிள் முன்னாடி பார்த்தா போகிறோம். இப்போ திருப்பி 5லேருந்து 8 போய் 8லேருந்து 10 பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இங்கே இருக்கிறத நம்ம இங்கே ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம், 8 9ங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒரு டேபிளுக்கு முன்னாடி இருந்தானா போகிறோம், நிறையா டேபிள்களுக்கு போக வேண்டாம். எந்த டேபிளில் இருக்கோமோ அதிலிருந்து ஒரு டேபிளுக்கு முன்னாடி இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2லேருந்து 5க்கு போனால் 5லேருந்து 10க்கு போகிறது விஷயமே இங்கே இருக்குது. ஆக இங்கே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 2லேருந்து 6 போனோம்னாக்கா 2லேருந்து 6க்கு 7, 6லேருந்து 10 ஏற்கனவே இங்கே இருக்குது 16, 2லேருந்து 7க்கு 8, 7லேருந்து 10க்கு ஏற்கனவே இங்கே போட்டிருக்கோம் 13. ஆக ஒரு டேபிள் பின்னாடி பார்த்தா போதும். ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் என்னது 18, 23, 21. ஸோ 18 எக்ஸ் ஸ்டார் வந்து 5. ஸோ 2லேருந்து 5 வழியாக செல்ல வேண்டும் என்றால் 18 ஆகும். 2லேருந்து 5, அப்புறம் 5லேருந்து பெஸ்ட்டு போகிறது இங்கே ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆக அது வந்துடும். இப்போ 3லேருந்து 5க்கு போகிறதுனாக்கா 8 ப்ளஸ் 5லேருந்து போகிறது ஏற்கனவே 14 இங்கே இருக்குது, அதே 14 இங்கே எழுதிக்கலாம். 3லேருந்து 6 போவதற்கு 10, ஏற்கனவே இங்கே 16 இருக்குது, ஆக 26. 3லேருந்து 7 போகிறதுக்கு 5, இங்கே 13. ஸோ 22 26 18, மறுபடியும் 18, ஆனால் 7 வழியாக செல்வோம். அதே போல் 4லேருந்து 5 போகிறதுக்கு 4, இங்கே 14. 4லேருந்து 6 போகிறதுக்கு 4, 4லேருந்து 6 போகிறதுக்கு 5, 5ம் 16. 4லேருந்து 7 போகிறதுக்கு 7, 7 + 13, மறுபடியும் ஸ்மாலஸ்ட் 18, 5. ஆக இந்த டேபிளும் முடிச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்டேட்டு 3 டெசிஷன், இங்கே 3 ஸ்டேட்டு 2 டெசிஷன். ஸோ பெஸ்ட் எழுதினோம். இங்கே 3 டெசிஷன் பெஸ்ட் எழுதினோம். இங்கே ஒரே டெசிஷன், அது ஏன் பெஸ்ட்டாக எழுதினோம். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதணும்னா f3 ஆஃப் sxன்னு போடலாம், sx3ன்னு போடலாம், இஸ் ஈக்குவல் டு d ஆஃப் sx ப்ளஸ் f2 ஸ்டார் ஆஃப் x. n = 2ங்கிற டேபிளில் அந்த எக்ஸுக்கு என்ன உண்டானோ அதை எழுதினோம்.
ஸோ F2 ஸ்டார். ஸோ ஜென்ரலாக Fnன்னு போட்டால் n மைனஸ் 1 ஸ்டார் அப்படின்னு வரும். அதே போல் F3 ஸ்டார் of S is equal to minimum of dsx plus F2 star of x over all x and the x star is equal to corresponding x அப்படிங்கிறத எழுதி விடலாம். ஸோ ஆக இது முடிச்சாச்சு. இப்போ இங்கே இருக்கும், இங்கே இதுக்கு வரணும். ஸோ n equal to 4 more stages to go. ஸோ இங்கே இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்டேட் தான், 1ல் தான் இருக்கும், ஒரு வேல் தான். எக்ஸுக்கு 3 இருக்குது, x ஈக்குவல் டு 2, x ஈக்குவல் டு 3, x ஈக்குவல் டு 4, 3 இருக்குது. அதே போல் இங்கே f star of s x star, இங்கே வந்து f of sxன்னு எழுதலாம். ஸோ 1லேருந்து 2 போகிறதுக்கு 5 டிஸ்டன்ஸ், 2லேருந்து 10 போகிறதுக்கே இங்கே கண்டுபிடிச்சாச்சு 18. ஸோ 5 + 18. 1லேருந்து 3 போகிறதுக்கு 5, 3லேருந்து போகிறதுக்கு 18, 1லேருந்து 4 போகிறதுக்கு 6, 4லேருந்து போகிறதுக்கு திருப்பி 18. ஆக 23, 23, 24, 23. ஆனால் 2 இடத்துல வருது. ஆக 2, 3. ஆக இப்போ கணக்கை போட்டாச்சு. இதுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ F4 of Sன்னு போடலாம், இல்லை 1ன்னு போடலாம். 1 is equal to dF4 of 1x is equal to d1x plus F3 star of x. F4 star of 1 is equal to minimize d1x plus F3 star of x at the corresponding value of x. ஆக இந்த கணக்கை முடிச்சாச்சு. இப்போ 1லேருந்து 10க்கு போனோம்னாக்க டிஸ்டன்ஸ் 23. இப்போ 2 இங்கே வர்றதுனால 2 விதங்களில் அதை செய்யலாம். ஸோ 1லேருந்து 2க்கு போகலாம், 1லேருந்து 3க்கு போகலாம். ஸோ 2க்கு போனால் இந்த 2 அப்படிங்கிற இடத்துக்கு போனால் 2லேருந்து 5. ஸோ 1, 2, 5. அங்கே 5 அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டா 5லேருந்து அடுத்தது 8. 8ங்கிற இடத்துலேருந்து வந்தால் அடுத்தது 10. 1, 2, 5, 8, 10. 1லேருந்து 3ங்கிற இடத்துக்கு போனால் 7. 7ங்கிற இடத்துக்கு வந்தால் திருப்பி 8. 8லேருந்து 10. எல்லாத்தையும் கூட்டினா 23 தான் வரும். 1லேருந்து 2க்கு 5, 2லேருந்து 5, 4, 9, 9, 6, 15, 15, 8, 23. 1லேருந்து 3க்கு 5, 3லேருந்து 7, 5, 5, 10, 7லேருந்து 8, 15, 8, 23. ஸோ 2 விதமாக பண்ணினாலும் 23 அப்படிங்கிறது தான் வரும். இதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங்கை நம்ம கற்றுக்கிறது, ஸ்டேஜ் கோச் ப்ராப்ளம் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது. முக்கியமாக டைனமிக் ப்ரோக்ராம் இது டேபுலர் மெத்தட்னு பேர். டிஸ்க்ரீட் வேல்யூஸ் எடுத்துக்கும், வேரியபிள் வந்து டிஸ்க்ரீட் வேல்யூஸ் தான் எடுத்துக்கும். அதாவது இங்கே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த இடம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். 1.3 அப்படின்னு கண்டினியூஸ் வேல்யூ எடுத்துக்காது. நான் சொன்னது போல் ஒரு டேபிளுக்கும் இந்த ரிகர்சிவ் ஈக்குவேஷன் எழுதணும், இல்லை பொதுவாக ஒரு ரிகர்சிவ் ஈக்குவேஷன் கூட எழுதலாம். அது பொதுவாக எழுதணும் அப்படின்னாக்கா Fn n more stages to go, Sன்னு போடலாம், இல்லை Sn போடலாம், Xn போடலாம், is equal to dsn xn plus Fn minus 1 star of xn. எங்கே போகிறோமோ ப்ரீவியஸ் டேபிளில் போயிட்டு அந்த ஸ்டாரை பார்த்து எழுதணும். திருப்பி Fn star of Sn, அதாவது இங்கே பெஸ்ட் டெசிஷன் வந்து மினிமைஸ் இது. திருப்பி dsn of Sn plus Fn minus 1 star of xn
அண்ட் எக்ஸ் ஸ்டார் வந்து மினிமம் வேல்யூ. அந்த எந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு மினிமம் வேல்யூ கிடைக்கிறதோ அதுதான் எக்ஸ் ஸ்டாராக வரும். இது ஸ்டேஜ் கோச் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அதை விட முக்கியமானது ஸ்டேட் டெசிஷன் வேரியபிள் கிரைட்டீரியன் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிற 4ஐயும் நம்ம டிஃபைன் பண்ணணும் இது மூலமாக. இப்போது அடுத்த கணக்கை ஆரம்பிக்கலாம். இந்த பாடத்தில் முடிக்க முடியுமான்னு தெரியாது, ஆரம்பிக்கலாம். அதிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதை இப்போ செய்யலாம். அடுத்த கணக்கு இது வந்து ஒரு அலோகேஷன் ப்ராப்ளம், இருக்கிற ரிசோர்ஸஸை ஒதுக்கீடு செய்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நிறைய சிச்சுவேஷனில் இது அப்ளிகபிளாக இருக்கும். நம்ம ஒரு சிச்சுவேஷனை எடுத்துக்கொண்டு இதை செய்யலாம். அதே இன்னொரு சிச்சுவேஷனையும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு தேர்தல் வருது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஒரு அரசியல் கட்சியின் மூத்த தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 10 நாட்கள் அவர் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 10 நாட்களில் அவர் வந்து இந்த 3 ஊர்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ண போகிறார். அந்த ஊரை சுற்றி இருக்கிற பல இடங்களில் போய் தேர்தல் மீட்டிங்ஸ் அதெல்லாம் நடக்க போகிறதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணினா 3 லட்சம் ஓட்டு அதிகம் கிடைக்கும். 2 நாள் பிரச்சாரம் பண்ணினார்னா 5 லட்சம் ஓட்டு கிடைக்கும். 3 நாள் பிரச்சாரம் பண்ணினார்னா 6 லட்சம் ஓட்டு கிடைக்கும். 4 நாள் பிரச்சாரம் பண்ணால் 7 லட்சம் ஓட்டு கிடைக்கும்னு வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஊர் அதை சுற்றி உள்ள இடங்களில் ஒரு எவ்வளோ நாட்கள் கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு தகுந்த ஓட்டுகள் அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். 3 இதை கொடுத்துட்டோம். இப்போ தலைவர் கையில் 10 நாட்கள் தான் இருக்குது. அந்த மூத்த அரசியல் தலைவருக்கு வந்து 10 நாட்கள் ஒதுக்கி இருக்கிறார் இந்த 3 ஊர்களையும் அதை சுற்றி இருக்கிற இடங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. இந்த 10 நாட்களை எப்படி அவர் ஒதுக்கு பண்ண போகிறார்? 3 3 4ன்னு பண்ணுவாரா, 2 4 4ன்னு பண்ணுவாரா? எப்படி பண்ணினால் அதிக ஓட்டுகள் வரும் அப்படிங்கிறத வச்சு ஒதுக்கீடு பண்ணுறது இது. இந்த இதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதையே நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க கையில் 10 கோடி பணம் இருக்கிறது. 3 ப்ராஜெக்ட் அவங்க கையில் வச்சுட்டுருக்காங்க. இந்த முதல் ப்ராஜெக்டில் அவங்க 1 கோடி கொடுக்கலாம், 2 கோடி கொடுக்கலாம், 3 கோடி முதலீடு செய்யலாம், 4 கோடி முதலீடு செய்யலாம். 1 கோடி முதலீடு செய்தால் 3 கோடி வரைக்கும் லாபம் கிடைக்கும். 2 முதலீடு செய்தால் 5 லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி இதே கணக்கை எடுத்துக்கொண்டு போகலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒதுக்கீடு தான் இருக்கிற ஒரு இதை ஒதுக்கீடு. நாட்களை வந்து முதல் எக்ஸாம்பிளில் நாட்களை எப்படி அந்த தலைவர் ஒதுக்கீடு பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது உதாரணத்தில் கம்பெனி வந்து கையில் இருக்கும் பணத்தை எப்படி ஒதுக்கீடு செய்கிறார்கள், இல்லை அதே தான் 2. ஸோ இந்த கணக்கை வந்து நம்ம நாட்களை வச்சு ஆரம்பிப்போம். ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்போ என்ன பண்ண முடியும்? இது ஒரு ஸ்டேஜ், இங்கே ஒரு ஸ்டேஜ். ஸோ ஈச் சிட்டி வில் பிகம் அ ஸ்டேஜ். சிட்டிங்கிறது ஸ்டேஜ். எந்த ஊர், எந்த தொகுதி, கான்ஸ்டிட்டுவன்சி அப்படின்னு ஸ்டேஜ். ஸ்டேட் டெசிஷன் வேரியபிள் கிரைட்டீரியன் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ். இப்போ ஜென்ரலாக எழுதும்போது வரிசையாக அந்த 4 எழுதிடுவோம். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னாக்கா, முதல்ல டெசிஷன் வேரியபிளை எழுதிட்டு அப்புறமா ஸ்டேட் எழுதுறது ஒரு சின்ன ட்ரிக். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இதை 2க்குள்ளே குழம்பிடுவோம். சாதாரணமாக ஒரு கிளாஸில் இது மாதிரி போட்டு வந்து ஸ்டேட் என்ன சொல்லுங்கன்னு கேட்டால் டெசிஷன் வேரியபிள் என்னவோ அதை சொல்லிவிடுவாங்க. டெசிஷன் வேரியபிளை பண்ணுறது ஈஸி, அதனால் அதை முதல்ல எழுதிட்டு ஸ்டேட் வந்து டெசிஷன் வேரியபிளாக இருக்க முடியாது, ஆக வேறு ஒன்றாக இருக்க வேண்டும்னு யோசித்து நம்ம ஸ்டேட்டை எழுதணும். ஸோ டெசிஷன் வேரியபிள் இதில் என்ன, ஹவு மெனி டேஸ் டு அலோகேட், எவ்வளவு நாள் ஒரு தொகுதிக்கும் கொடுக்குறாரு டு அலோகேட், எவ்வளோ டேஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு கொடுக்குறார். க்ரைட்டீரியன் என்ன,
மேக்ஸிமைஸ் ஓட்ஸ், எவ்வளோ ஓட்டு கிடைக்குமோ அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறது. இப்போ ஸ்டேட் எழுதணும். ஸோ ஸ்டேட்டுன்றது இப்போ என்ன, இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஸ்டேட்டுங்கிறது ஒரு இடம், ஒரு ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதான் ஸ்டேட். ஸோ அவர் கையில் என்ன இருக்குது, எத்தனை நாட்கள் இருக்குது, அதான் அவர் கையில் இருக்குது. மொத்தம் 10 இருக்குது. இதுக்கு அலோகேட் பண்ணும்போது அவர் கையில் எவ்வளவு நாட்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டேட். இப்போ அவர் கையில் இதுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கே 2 நாள் தான் இருக்குன்னாக்க அப்போ அவர் இந்த 3 நாளையும் அவர் பண்ண மாட்டார், முடியாது. ஆக ஸ்டேட்டுங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ் அவைலபிள், நம்பர் ஆஃப் டேஸ் அவைலபிள், அதான் ஸ்டேட். இப்போ முதல்ல இந்த சிட்டி 3 பார்த்துருவோம். n = 1, one more stage to go. அதாவது அப்போ வந்து அவர் இங்கே இருக்காருன்னு அர்த்தம், இந்த இடத்துல இருக்கார். இதுக்கு ரெண்டுக்கும் கொடுத்தாச்சு, இங்கே இருக்கார். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் கொடுத்தாச்சு, இதுக்கு இருக்குன்னாக்க அவர் கையில் மொத்தம் எத்தனை நாட்கள் வச்சுட்டுருப்பார், 4 நாள் வரைக்கும் தான் வச்சுட்டுருப்பார். ஏன்னா 5 நாள் கையில் இருந்ததுன்னா அர்த்தம் இல்லை, 4 நாளுக்கு மேலே நம்மக்கிட்ட டேட்டா இல்லை. ஆகவே ஸ்டேட் அப்படிங்கிறது இதை பொறுத்தவரை 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது 4 இருக்கும். இந்த கணக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் மொத்தம் 10 நாள் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 கூட போட வேண்டாம், 2 போட்டால் போகிறோம். மேக்ஸிமம் இங்கே 4 நாள் 8 நாள் கொடுத்தா கூட அவர் கையில் 2 இருக்கும். அதனால் 2லேருந்து ஆரம்பித்தாலே போகிறோம், 1லேருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம ஃபார் த சேக் ஆஃப் கம்ப்ளீஷன் போட்டுன்னு வரோம். இப்போ அவர் கையில் 1 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குன்னாக்கா கையில் இவ்வளவு நாட்கள் தான் இருக்குது. இப்போ எவ்வளோ கொடுப்பார், கையில் 3 நாள் அவர் கையில் கொடுக்கறதுக்கு இருக்கும் பொழுது அவர் வந்து 2 நாள் கொடுப்பாரா, மாட்டார். ஏன்னா ஒரு டெசிஷன் தான் எடுக்கணும் இங்கே, இதை பொறுத்த வரைக்கும் 3ஐயும் கொடுத்துருவார். ஸோ போன இதில் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எக்ஸ் ஒரே டெசிஷன் தான், எவ்வளவு நாள் இருக்கோ அதை கொடுத்துருவார். ஸோ ஒரே ஒரு எக்ஸ் தான் இங்கே. ஸோ எக்ஸ் 1 தான், அதனால் இங்கே எக்ஸ்னு போட்டுக்கலாம் நீங்கள், இல்லை எஃப் ஆஃப் எஸ்எக்ஸ்னே போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்டார் அவ்வளோதான், அதே தான் எஃப் ஸ்டார் ஆஃப் எக்ஸாக வரும். அதனால் ஒரே டெசிஷன் இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம். இல்லை இதை மாற்றிக்கணும்னா எஃப் ஸ்டார் ஆஃப் எஸ்ன்னு போட்டுட்டு எக்ஸ் ஸ்டார் அப்படின்னும் போட்டுக்கலாம். இல்லை ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ 1 நாள் இருக்கும்பொழுது 3வது சிட்டிக்கு போட்டோன்னா 4 கிடைக்கும், இங்கே 5 கிடைக்கும், இங்கே 7 கிடைக்கும், இங்கே 9 கிடைக்கும். அதுதான் ஒரே டெசிஷன் தான் இருக்குது. அதனால் இது 4 5 7 9. எக்ஸ் ஸ்டார் வந்து 1 2 3 4. அவர் கையில் 4 நாள் இருக்குன்னா 4 நாளையும் 3வது ஊருக்கு ஒதுக்கிடுவார். அதாவது இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா இதுக்கெல்லாம் ஒதுக்கியாச்சு, ஒதுக்குவது போல போக மீதி கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே சொல்கிறோம். ஆக ஒதுக்கினது போக 4 மீதி வச்சுருந்தா போகிறோம். ஏன்னா மீதி 5 இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. 5 இருந்தால் கூட அவர் 4 நாள் தான் இங்கே கொடுக்க முடியும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அவர் 5வது நாள் செலவழிக்க போவதில்லை. ஆகவே 4 தான் இங்கே ஒதுக்கி இருக்கும். இன்னும் நம்ம ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னாக்கா இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டுடலாம். 5 6 7 8 இருந்தால் கூட அவர் 4 நாட்கள் தான் ஒதுக்குவார், அதுக்கு மேலே ஒதுக்க மாட்டார் அப்படியும் பண்ணிக்கலாம். இது அவசியம் இல்லை, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4னு போட்டுக்கலாம். பட் இப்படியே 4னு போட்டாலே போதும். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்புறமா நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி கடைசியில் எழுதலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவேஷனை எழுதி முடிச்சுடலாம், தனித்தனி டேபிளுக்கு எழுதணும்னு இல்லை. ரெண்டாவது n is equal to 2, 2 more stages to go. ஸோ இந்த இடத்துல இருக்கார். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது என்ன டெசிஷன், 1 x = 1 இருக்கலாம், x = 2 இருக்கலாம், x = 3 இருக்கலாம், x = 4 இருக்கலாம். 4 டெசிஷனும் இருக்க சான்ஸ் இருக்குது. இதை எப்படி காமிக்கணும்னா இந்த 4ஐயும் காமிக்கலாம். x = 1, x = 2, x = 3,
எக்ஸ் ஈக்குவல் டு 4. 4 டெசிஷனும் இங்கே வந்து இருக்குது. ஸோ இங்கே எஃப் ஆஃப் எஸ்எக்ஸ்னு போடும். இப்போ எவ்வளவு நாட்கள் அவர் கையில் இருக்கும் இந்த இடத்துல இருக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கெஸ் படி பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் 8 நாள் வரைக்கும் இருக்கலாம். 4 நாளும் கொடுக்கறதுக்கு வச்சுட்டு இருக்கலாம். மினிமம் இதை ஒரு நாளாவது கொடுக்குறாருங்கிற அசம்ஷனில் போட்டோன்னா மினிமம் அவர் கையில் வந்து இந்த இதுக்கு வந்து 2 நாள் இருந்தாகணும். மினிமம் 2 நாள் இருந்தாகணும். ஏன்னா இதுக்கு ஒன்று கொடுக்குறது எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் அவர் ஒரு நாள் கொடுக்க விரும்புகிறாருன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஆக மினிமம் 2 நாள் இருந்தாகணும் அவருக்கு. மேக்ஸிமம் இங்கே ஒரு நாளாவது கொடுக்குறாரு அப்படின்னாக்கா 9. ஆனால் இங்கே 4 நாளுக்கு மேலே அவர் கொடுக்க போகிறதில்ல. ஆக 8. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுங்கிறது 2லிருந்து 8 வரைக்கும் இருக்கும். இவ்வளவு இருக்கும். இப்படி இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன். மொத்தம் ஒரு கையில் 10 நாட்கள் இருக்குது. இங்கே இருக்காரு. ஸோ இங்கே 2 தொகுதிகள் பாக்கி இருக்குது. ஆக மேக்ஸிமம் என்ன பண்ணுவார், 4 நாள் 8 நாள் தான் வச்சுப்பார். அதுக்கு மேலே வைக்க மாட்டார். மினிமம் அவர் வந்து ஒரு தொகுதிக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் அவர் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாருனாக்கா 2 நாள் மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 8 நாள் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல கையில் 2 நாள் இருக்குது. இந்த தொகுதிக்கு ஒரு நாள் கொடுக்குறார் அப்படின்னாக்கா இரண்டாவது தொகுதிக்கு ஒரு நாள் கொடுக்குறாருன்னா 4. இந்த 4 இப்போ நல்லா கவனிங்க. அவர் கையில் 2 நாள் இருக்குது. இந்த தொகுதிக்கு ஒரு நாள் தான் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா அடுத்த தொகுதிக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, ஒரு நாள் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஆக 2 நாட்கள் இருக்குது. ஒன்று இந்த தொகுதிக்கு கொடுத்தது போக மீதமுள்ள ஒன்றை அடுத்த தொகுதிக்கு கொடுக்குறாரு. மீதமுள்ள ஒன்றை இங்கே கொடுத்தான்னாக்க அவருக்கு இன்னொரு 4 கிடைக்கும். 4+4. இப்போ கையில் 2 நாள் இருக்குது. 2யுமே இந்த தொகுதிக்கு கொடுக்குறாருன்னா மாட்டார். ஏன்னா அவர் அடுத்த தொகுதிக்கு ஒரு நாள் கொடுத்தாக வேண்டும். ஆகவே இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இருக்கிறது ஒன்று தான். 8 உகந்த டெசிஷன் 1. இப்போ அவர் கையில் 3 நாட்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம். அவர் வந்து ஒரு நாள் தான் கொடுக்குறாருனாக்கா 4 பாக்கி 2 நாள் இருக்குது. இந்த பாக்கி 2 நாளைக்கு இங்கே போனீங்கன்னா 5 கிடைக்கும். 4+5. இப்போ கையில் 3 நாள் இருக்குது. அவர் 2 நாள் கொடுக்குறாருன்னா 6. இதுக்கு மீதமுள்ள ஒரு நாளுக்கு இங்கே போனீங்கன்னா 4. 6+4. கையில் இருக்கிற 3 அவர் 3 நாளையும் இங்கே இதுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா அடுத்ததுக்கு நாள் இருக்காது. ஆகவே இது 2ம் போயிடும். 9, 10, 10 உகந்தது 2. இப்போ அவர் கையில் 4 நாட்கள் இருக்குது. முதல் நாளைக்கு அவர் 4 கொடுக்குறாரு. ஒரு நாள் கொடுக்குறாரு, 4 கிடைக்கிறது. ஸோ பாக்கி 3 நாள் இருக்குது. 3 நாளைக்கு இங்கே போனீங்கன்னாக்க 3 நாளைக்கு உங்களுக்கு 7 கிடைக்கும். ஸோ 7. கையில் 4 நாள் இருக்குது. 2 நாள் கொடுக்குறாரு. 2 நாளுக்கு 6. பாக்கி 2 நாளைக்கு இங்கே போனீங்கன்னா 5. 3 நாள் கொடுக்குறாரு. 3 நாள் இதுக்கு போனீங்கன்னா 8. ஒரு நாள் பாக்கி இருக்குது. ஒரு நாளைக்கு 4. இது 4 நாளும் கொடுக்க மாட்டார். மொத்தம் 12. 3. கையில் 5 இருக்குது. ஒரு நாள் கொடுக்குறார் 4. பாக்கி 4 நாட்கள் இங்கே இருக்கும்போது 9. 2 நாள் கொடுக்குறார் 6. பாக்கி 3 நாளைக்கு இங்கே போனீங்கன்னா 7. 3 நாள் கொடுக்குறார் 8. பாக்கி 2 நாளைக்கு இங்கே போனீங்கன்னா 5. 4 நாள் கொடுக்குறார் 9. பாக்கி ஒரு நாளைக்கு போனீங்கன்னா 4. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா 13, 13, 13, 13, 13. ஸோ 1, 2, 3, 4. அவர் கையில் 6 நாள் இருக்குது. ஒரு நாள் கொடுக்குறார் 4. பாக்கி 5 நாள் இருக்குது. 5 நாளைக்கு இங்கே டேட்டா இல்லை.
ஆனால் நம்ம முன்னாடி அங்கே சொன்னோம் இல்லையா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டால் 4 நாள் தான் கொடுப்பாருன்னு வைத்து கொண்டால் 9. 2 நாள் கொடுக்குறார், 6 கிடைக்கும். பாக்கி 4 நாளைக்கு இங்கே போனான்னா 9. 3 நாள் கொடுக்குறார், இந்த 8 கிடைக்கும். பாக்கி 3 நாளைக்கு இங்கே போனான்னா 7. 4 நாள் கொடுக்குறார், 9. பாக்கி 2 நாளைக்கு இங்கே போனோன்னா 5. ஸோ 13, 15, 15, 14. ஸோ 15, 2, 3. 7 நாள் இருக்குது, அதே தான் வரும். 4 + 9 தான் வரும். 1 கொடுத்தாச்சு, பாக்கி 6க்கு இங்கே இடம் இல்லை, அதே 4 தான் வரும். 2 கொடுத்தாச்சு, 6. 5 பாக்கி இருக்குது, இங்கே இடம் இல்லை, அதே 9 தான் வரும். 3 கொடுத்தாச்சு, 8. 4 பாக்கி இருக்குது, அதே 9 தான் வரும். 4 கொடுத்தாச்சு, 9. 3 பாக்கி இருக்குது, 3க்கு 7. ஸோ இங்கே வந்து 13, 15, 17, 16, 17, 3. 8 நாள் இருக்குது, 1 நாள் தான் கொடுக்குறாரு, 4. வேறு பாக்கி இங்கே தான் கிடைக்கும், இதே 9 தான் வரும். 2 கொடுத்தானா 6. பாக்கி 6 நாள் இருக்குது, 6 நாள் இங்கே இந்த டேபிளில் கிடையாது, 6 நாள். ஆகவே இதே 9 தான் வரும். 3 கொடுத்தானா 8 கிடைக்கும். பாக்கி 5, திருப்பி டேபிளில் 5 கிடையாது, ஆகவே 9. 4 கொடுத்தா 9 கிடைக்கும், பாக்கி 4க்கு 9, 18, 4. ஆக இப்படி வந்துடும். 2வது ஸ்டேஜ் வரும்போது இப்படி வந்துடும். 3வது ஸ்டேஜ் வரும்போது இங்கே இருக்கார், எல்லா 10 நாட்களும் இருக்குது. ஆக இதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு இருக்குது, அதை இங்கே எழுதுவோம். n = 3, 3 more stages to go. Three more stages to go. ஸ்டேட் இங்கே மொத்தம் எல்லா 10 நாட்களும் இங்கே இருக்குது. அவர் கையில் 4 சாய்ஸ் இருக்குது. x = 1, x = 2, x = 3, x = 4. 4 சாய்ஸ் இருக்குது. f star of s, x star. இங்கே வந்து f of sxன்னு எழுதலாம். ஸோ 10, 1 கொடுக்குறாருன்னா 3. 9 நாள் பாக்கி இருக்குது. 9 நாளைக்கு ப்ரீவியஸ் டேபிளில் கிடையாது, ஆனால் 8 பார்த்தோன்னாக்கா 18. 3 + 18. 2 கொடுக்குறார், 5. பாக்கி 8 நாள் இருக்குது. 8 நாளைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 18. 3 கொடுக்குறார், 6. ஸோ பாக்கி 7 நாள் இருக்குது. 7க்கு 17. 4 கொடுக்குறார், 7. பாக்கி 6 நாள் இருக்குது. 6க்கு 15. 21, 23, 23, 22. ஸோ 23, 2 and 3. ஸோ கணக்கு முடிஞ்சு போச்சு. 10 நாளை வந்து அவர் உகந்த முறையில் அலோகேட் பண்ணார்னா 23 லட்சம் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கணக்கை முடிச்சுடலாம். எப்படி கொடுக்குறாரு ஒரு ஒரு இடத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து n = 3. இது வந்து சிட்டி 1. ஸோ முதல் இதில் சிட்டி 1, 1, 2, 3. ஒரு சொல்யூஷனில் சிட்டி 1க்கு 2 நாள் கொடுக்குறாரு, இங்கே 2 நாள் கொடுக்குறாரு. பாக்கி 8 நாள் இங்கே வரும்போது இது சிட்டி நம்பர் 2, இதுக்கு 4 நாள் கொடுக்குறாரு. ஸோ பாக்கி 4 இருக்குது. இது சிட்டி நம்பர் 3, இதுக்கு 4 கொடுக்குறாரு. இன்னொரு சொல்யூஷன், இங்கே சிட்டி நம்பர் 1க்கு 3 கொடுக்குறாரு. ஸோ 7 பாக்கி இருக்குது. 7 வரும்போது அங்கே 3, சிட்டி நம்பர் 2க்கு 3 கொடுக்குறாரு. பாக்கி 4, 4யும் சிட்டி நம்பர் 3க்கு கொடுக்குறாரு. கூட்டி பார்த்தீங்கன்னா 23 வரும். இப்போ ரிகர்சிவ் ஈக்குவேஷன் எழுதணும். அது 3த்துக்கும் சேர்த்தார் போல் ஒரே ஈக்குவேஷன் எழுத ட்ரை பண்ணலாம். fn, n more stages to go. அவர் கையில் s இருக்குது, அவர் xn கொடுக்குறாரு அப்படின்னாக்க இந்த நம்பரை நம்ம எழுதணும். ஸோ இதை வந்து நம்ம ஏதான ஒரு பேர் கொடுக்கலாம், சி கொடுக்கலாம், இல்லை ஓட்டு, ப்ராஃபிட், எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஓட்ஸ் nன்னு வச்சுப்போம். n
nth table, n more stages to go on the table la Sn of Sxn, அதாவது இந்த இப்போ மூணு நாட்கள் இருந்து இந்த ஸ்டேஜில் எக்ஸ் கொடுத்தார் அப்படின்னு இந்த ஸ்டேட் எதுவாக இருந்தாலும் எக்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் nn of xn போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் 3 கொடுத்தாருன்னா இது கிடைக்கும், இந்த ஸ்டேஜில் 3 கொடுத்தாருன்னா இது கிடைக்கும். n of xn ப்ளஸ் fn minus 1 star previous fn minus 1 star s minus xn எவ்வளோ கொடுக்குறாரோ பாக்கியை தான் மீதியில் பண்ணோம். அதாவது இங்கே வரும்பொழுது 10ல் 3 கொடுத்தாச்சுன்னா 7 தான் இங்கே பார்த்தோம். அதே போல் 7ல் 4 கொடுத்தாச்சுன்னாக்கா 3க்கு இங்கே பார்த்தோம். ஸோ s minus xn அப்படின்னு வரும். Now fn star of s equal to maximize fn of sxn and at x star is equal to corresponding value. இப்போ இந்த 2 கணக்குகள் மூலமாக நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் டாபுலர் மெத்தட் பார்த்தோம். முதல்ல மினிமைசேஷன், ரெண்டாவது மேக்ஸிமைசேஷன். இந்த ரிகர்சிவ் ஈக்குவேஷனில் சின்ன வித்தியாசம் இங்கே s minus xn அப்படின்னு வந்தது. அந்த மாதிரி கணக்குக்கு தகுந்தாற் போல் ரிகர்சிவ் ஈக்குவேஷன் மாறும், ஸ்டேட் எல்லாம் மாறும். இதில் 2 கணக்குலேயுமே இங்கே 3 ஸ்டேஜாக இருந்தது, அங்கே 4 ஸ்டேஜ் இருந்தது. ஸோ அங்கேயும் ஒரு மாற்றம் இருந்தது. ஸோ கணக்குக்கு தகுந்தாற் போல் எல்லாம் பண்ணணும். ஆனால் ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். ஸ்டேட் எழுதணும், ஸ்டேஜ் வைஸ் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம், பேக்வேர்ட் ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஒரு ஸ்டேஜில் எடுக்க போகிற டெசிஷன் முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற டெசிஷனை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். அதுக்கு பெல்மேன்ஸ் பிரின்சிபிள் ஆஃப் ஆப்டிமாலிட்டின்னு பேர். அந்த பிரின்சிபிளை வைத்துக்கொண்டு நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறோம். இப்போ அடுத்த பாடத்தை இன்னும் சில உதாரணங்கள் மூலமாக டைனமிக் ப்ரோக்ராமிங்கை பற்றி படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி. Thank you.